ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். நம்ம இன்றைக்கி இந்தியா வர்சஸ் இங்கிலாண்டோட டெஸ்ட் சீரீஸ் ரிவ்யூ தான் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் கண்டென்ட்டான எஸ்பிஓ பற்றி பார்த்தோம்னா, ஸோ எஸ்பிஓ வந்து ஃபுல் ஃபார்ம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். ஸோ யாரெல்லாம் வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப்புக்கு எதிர்பார்த்துருக்கீங்களோ, ஸோ எஸ்பிஓ வந்து அதுக்கு வந்து ஒரு நம்ம தமிழ்நாட்டிலே ஒரு பெஸ்ட்டு பிளாட்ஃபார்ம்னே சொல்லலாம். ஸோ மெயினாக இதில் வந்து நீங்கள் வந்து பார்ட் டைம் ஜாப் வீட்டிலேருந்தே பண்ணலாம், லைக் ஃப்ரீலான்சிங். ஸோ மறக்காமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்தியா வந்து சீரியஸாக ட்ராப் பண்ணுவாங்களான்னு ஒரு கொஷன் மார்க்காட்ட போட்டு முடிச்சிருந்தோம். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இந்தியா வந்து ஆப்வியஸாக பார்த்திங்கன்னா சீரீஸ் வந்து அந்த மேட்ச் ஜெயிச்சு வந்து சீரீஸை வந்து ட்ராப் பண்ணாங்க. ஒரு ஹிஸ்டாரிக் வின் டு ரிமெம்பர் ஃபார் இந்தியா. பிகாஸ் ஒரு 370 சேஸ் பண்ணக்கூடிய டார்கெட்டில் 300 ஃபார் 3 விக்கெட்ஸ் ஒன்லி லாஸ்ட்னு இருக்கிறப்ப, 7 விக்கெட் இன் ஹேண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 100 ரன்னு கம்மியாக இருக்கிறப்ப சேஸ் பண்ணக்கூடிய அனைத்து பாசிபிலிட்டி இருந்துச்சு. ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் கம்பேக்னே சொல்லலாம். சிராஜ் பற்றி நிறையா பேசியிருந்தாங்க. அவரு செம எக்ஸலண்ட்டாக பவுல் பண்ணார். ஸோ ஒரு ஹிஸ்டாரிக் வின் ஃபார் இந்தியா. ஸோ இதுதான் வந்து இந்தியாவுக்கு வந்து டெஸ்ட் ஹிஸ்ட்ரியிலே வந்து லோயஸ்ட்டு ரன் மார்ஜினில் இந்தியா வந்து ஒரு டெஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிருக்கிறது. ஸோ லாஸ்ட் டேவில் பார்த்திங்கன்னா வந்து 36 ரன் தான் வேணும். ஸோ கிட்டத்தட்ட வந்து 4 விக்கெட் வந்து கையில் இருந்துச்சு. ஸோ மேக்ஸிமம் வந்து எப்படியாவது இங்கிலாந்து வந்து ஸ்கோர் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறப்ப சிராஜோட ஃபஸ்ட்டு ஓவர்லேயே வந்து அவர் வந்து பிரேக் த்ரூ எடுத்து தராரு. ஸோ ஃபஸ்ட்டு ஜேமி ஸ்மித் அவுட் ஆகிறாரு. ஸோ அங்கே வந்து பெரிய ஒரு இந்தியாவுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கிது. ஸோ அங்கேருந்து யூஸ் பண்ணி ஸோ தொடர்ந்து வந்து கடைசியில் வந்து ஒரு 11 or 12 ரன்ஸ் இருக்கிறப்ப அட்டிக்ஷன் ஒரு 6 தான் அடிப்பார். ஸோ கிறிஸ் ஓக்ஸ் உடஞ்ச கையோடு வந்து ஆடுவாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு மறக்க முடியாத மெமரிஸ்ன்னு தான் சொல்லணும். ஸோ அங்கேருந்து வந்து சிராஜ் வந்து கடைசியில் மறுபடியும் விக்கெட் எடுத்தார். ஸோ ஆகாஷ்தீப், பிரசித் கிருஷ்ணா, சிராஜ் 3 பேருமே வந்து எக்ஸலண்ட்டாக பவுல் பண்ணதுனால இந்த மேட்ச் வந்து இந்தியா எப்படியோ ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தான் ஃபஸ்ட்டு. பட் ஒரு கேட்ச்சு வந்து 6ஆக மாறி சிராஜ் ஸோ நிறையெல்லாம் நடந்து அதுவும் லாஸ்ட் டேவில் வந்து த்ரில்லிங்காக வந்து ஒரு டெஸ்ட் மேட்ச்னால் வந்து ஒரு செம ஃபினிஷ் கிடச்சிது. அந்த T20 ODI நர்வஸ்னோட கம்பேர் பண்ணுறப்போ ஒன்றுமே செமையாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ டெஸ்ட் கிரிக்கெட் போரிங்னெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இந்த சீரீஸில் எக்கச்சக்கமான பார்ட்னர்ஷிப், பேட்டிங் எக்ஸலண்ட் எவ்வளவோ பார்த்தாச்சு. ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸ் இப்போ பார்த்திங்கன்னா 2-2 ட்ராவாக இருக்குது. ஸோ இதனால் ஆண்டர்சன் டெண்டுல்கர் ட்ராஃபி வந்து சீரீஸ் ட்ராவாக இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம 2 டைம் லாஸ்ட் டைம் 21 வந்து போனப்பவும் வந்து சீரீஸ் ட்ராப் பண்ணோம். ஸோ அப்போ கோலி கேப்டன்சியில், ஸோ இப்போ கில் கேப்டன்சியிலே ட்ராப் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஹோமில் நடந்த 2 டெஸ்ட் சீரீஸில் நம்ம தான் ஜெயிச்சிருக்கோம். ஸோ 4 டைம் இந்தியா வர்சஸ் இங்கிலாண்டில் வந்து நம்ம வந்து சீரீஸ் இது வரைக்கும் லாஸ் பண்ணல இங்கிலாந்து கிட்ட. ஸோ அதே மாதிரியே இங்கிலாந்து வந்து கரெக்டாக தெரில, பட் 2017 or 2019 இங்கிலாந்து வந்து இந்தியாவே ஆஸ்திரேலியாவிலே வந்து அவங்க ஹோம் சாயில் இங்கிலாண்டில் வந்து தோக்கடிக்கல. அதாவது நம்மளையும் ஆஸ்திரேலியாவுமே அவங்க ஹோமில் தோக்கடிக்க முடியல. ஸோ தேங்க்யூ கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ லாஸ்ட்டாக ஒரு பதிவு பண்ணக்கூடிய பாயிண்ட் பார்த்திங்கன்னா, ஸோ ஆல்வேஸ் வந்து ஏதாவது ஒரு மணி ரிலேட்டடான வந்து விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறீங்கன்னா, ஸோ டேக் யுவர் ஓன் ரிஸ்க். பிகாஸ் உங்களுக்கு தான் தெரியும். இப்போ ஒரு அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அதுலேருந்து வருமா வராதா எல்லாம் அனலைஸ் பண்ணி போட வேண்டியது உங்களோட பொறுப்பு. ஸோ ஒரு விஷயத்தில் வந்து அமௌண்ட் போடுறதுக்கு முன்னாடி அந்த அமௌண்ட் வந்து நமக்கு மறுபடியும் எப்போ தேவைப்படும், வந்தாலும் பரவாயில்ல வரலனாலும் பரவாயில்ல அப்படின்னா மட்டும்தான் வந்து நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு இன்வெஸ்ட் பண்ணணும். இல்லாட்டி அந்த எதில் போடுறீங்களோ அதை பற்றின டாப் டு பாட்டம் நீங்களே வந்து அனாலிசிஸ் பண்ணிட்டு, அதாவது ஆராய்ச்சி பண்ணிட்டு, ஸோ இதுலேருந்து நமக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும், எப்படி வரும்ன்ட்டு உங்களோட சொந்த முடிவு எடுத்து எதில் இருந்தாலும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.